படத்தில் காமிச்சிருக்கிறதுல புள்ளி அண்டு ஸ்ட்ரிங்ஸ் ஆர் மாஸ்லெஸ் அப்படின்னு சொன்னாக்க இந்த 5 kg மாஸில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா முதல்ல அந்த சிஸ்டம் மூவ் ஆகுமா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் மூவ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஃபோர்ஸ் நாம் தள்ளுறதுக்காகவோ அல்லது இழுக்கிறதுக்காகவோ கொடுக்குறோமோ அதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அந்த 5 kgயில் இருக்குது, 0.9ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 0.9 × 5 × ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க நமக்கு 45 நியூட்டன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். இங்கே கீழே பார்த்தோம்னு சொன்னாக்க ரெண்டுமே 2 kg மாஸாக இருக்குது. 2 kg மாஸாக இருக்கிறதுனால ரெண்டில் ஒன்று கீழே பிடிச்சலாம் இழுக்காது, ரெண்டுமே அங்கே தான் ஹேங்கிங் ஆகும். அப்படி ஆகும்போது பார்த்திங்கனாக்கா டோட்டலாக 4 kg மாஸ் ஆகிடுது. அதுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி போடும்போது 40 நியூட்டன் இருக்குது. 40 நியூட்டன் பிடிச்சி இழுக்கிறோம், மேலே 45 நியூட்டன் இருக்குது. அப்ளைடு ஃபோர்ஸை விட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த சிஸ்டம் மூவ் ஆகாது. அப்போ மூவ் ஆகலைன்னு சொன்னாக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் அப்ளைடு ஃபோர்ஸ், தட் இஸ் 40 நியூட்டன். ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.